வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு வந்து, இப்போ நமக்கு இந்த மார்ச் ஆரம்பிக்க போறது. மார்ச், ஏப்ரல், மேலலாம் நம்ம குழந்தைகளுடைய ஹையர் ஸ்டடீஸ பத்தி எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஒரு கவல் இருந்துட்டே இருக்கும். ஏன்னா 10த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைகள், 12த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைலாம் வந்து ஐஐடி படிப்பாளா? நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணுவாளா? ஃபாரின் கண்ட்ரி போய் படிக்கணுங்கிறானே, படிக்க முடியுமா? அந்த மாரி நெறையா டாக்டர் ஆக முடியுமா? அப்புறம் வந்து என்ன ஸ்பெஷலைசேஷன் பண்ணுவா? இந்த மாரி எல்லாம் நெறையா வந்து இப்போ சார்ட் ரீடிங் வர ஆரம்பிச்சுடுத்து. ஸோ யார் யாரெல்லாம் ஆஸ்ட்ராலஜரா இருக்காங்களோ, அவங்களுக்கெல்லாம் வந்து எப்படி அந்த ப்ரிடிக்ஷன் பண்ணணும்? அந்த எப்படி அவங்களால ஹையர் ஸ்டடீஸ்ல படிக்க முடியுமா? முடியாதா? அப்படிங்கிறத நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்? சாதாரணமா ஆ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்கிட்ட சில சமயத்துல வந்து சொல்லுவாங்க, இந்த மாரி என் பையன் டாக்டர் ஆவானா? என் பையன் பெரிய சயின்டிஸ்ட் ஆவானா? இப்படிலாம் கேட்பாங்க. ஆனா ஜாதகத்த பார்த்தா குழந்தை ஆட்டிசமா இருக்கும். அதனால ஸ்கூல் கூட போயிருக்க மாட்டானா இருக்கும். நம்ம வந்து ஃபோக்கஸ் நம்மளால கரெக்ட்டா ஐடென்டிஃபை பண்ணணும்னா, அப்புறம் ஜாதகம்லாம் கரெக்ட்டா இதெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். இந்த குழந்தை ஸ்கூல் கூட போயிருக்க மாட்டானே, இவன் எப்படி டாக்டர் படிப்பான்? இவன் எப்படி இது மாரி சயின்டிஸ்ட் ஆவான்? அப்படிங்கும்போது அப்புறம் பார்த்தா ஆமாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாரியெல்லாம் நம்ம நெறைய விஷயங்கள்லாம் ஜாதகங்கிறது ஒரு வருஷங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வாட்டி நான் வந்து ராசி, நவம்சம், அப்புறம் வந்து தசாம்சம், அப்புறம் இது சித்தாம்சம். இது எல்லாத்தையும் வச்சு உங்களுக்கு நான் சொல்லித்தர போறேன். என் பேர் வந்து ஜெயஸ்ரீ பாலன். லேர்ன் அஸ்ட்ராலஜி என்னுடைய யூடியூப் இருக்கு. என்னோட வெப்சைட்டும் இருக்கு. ஜெயஸ்ரீபாலன்.காம்னு. யாருக்காவது வந்து ஜாதகம் படிக்கணும்னாலோ, இல்ல ஜாதகம் பார்க்கணும்னாலோ, நீங்க வந்து அங்க போயிட்டு என்னோட வெப்சைட்ல ஃபார்ம் ரொப்பி நீங்களுடைய சுவிதா எடுத்துக்கலாம். இல்லைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அதில் கொடுத்துருக்கேன். நீங்க அது மூலமாவும் என்ன ரீச் பண்ணலாம். சப்போஸ் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் வந்து யார் யாரெல்லாம் ஜாதகம் படிக்கணும்னு ஆசைப்படுறாலோ அவளுக்கெல்லாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் வந்து வித்தவுட் பேயிங் சிங்கிள் பென்னி உங்களால நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ண முடியும், கற்றுக்க முடியும் அப்படிங்கும்போது நான் எதையும் மறைக்காம என்னுடைய ட்ரூ டு மை நாலேஜ் வந்து உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லி தந்துட்டு இருக்கேன். அது எல்லாருக்கும் நிறைய பேருக்கு ஹெல்ப் ஆறுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபாலோவர்ஸ்லாம் சொல்றாங்க. ஸோ அதனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணினா ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க நம்ம வந்து ஸ்க்ரீன்ல போய் ஸோ இது வந்து ராசி, நவாம்சம், D24, தசாம்சம் எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கேன். இது எடுத்துட்டு பார்க்கும்போது உங்களுக்கு நாளும் எடுக்கணும். அப்புறம் வந்து தசையும் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். தசை நல்லா இருந்தாதான் நம்ம வந்து ப்ரிடிக்ஷன் கரெக்டாக கொடுக்க முடியும். இவருக்கு வந்து சந்திர தசை நடக்கிறது. சந்திர தசைக்கு 11ஆம் இடத்துல உங்களுக்கு குரு இருக்கு. சந்திர தசைக்கு 5ஆம் இடத்துல புதன் இருக்கு. ஓகே, செவன்த் லார்டான சுக்கிரனும் இந்த இடத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கு. லக்னத்துல இருந்து பார்க்கும்போது 9ஆம் இடம் 10th லார்டு வந்து 9th போயிட்டு கர்ம தர்மாதி யோகம்ங்கிற ஒரு யோகத்தை வேற கொடுத்துருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த பார்த்தீங்கன்னா இந்த தேவகுரு அசுரகுரு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறது ஒரு பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம ரெண்டு பேருமே புத்திக்கு படிப்புனா ஜூபிட்டரும் புதனும் இருக்கணும். சோ இவ்வாறும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறது. சோ இதுல இந்த மாதிரி ராசியில வந்து ரொம்ப அழகான பிளேஸ்மெண்ட் இருக்கு. ஓகே, அதாவது ராசிக்கு உங்களுக்கு வந்து 5ஆம் இடத்துல புதன் இருக்கு, 11ஆம் இடத்துல குரு இருக்கு. இது ஒண்ணுக்கு ஒண்ணு பாத்துக்கிறது. செவன்த் லார்டான சுக்கிரனையும் செகண்ட் லார்டான சுக்கிரனையும் பாக்குறது. ஓகே, இப்போ அடுத்த ஒரு நவாம்சம்னு வந்தேன்னாக்க ராசினா சந்திரன். சந்திரனுக்கு எதிர்த்தாப்புல யாரு? குரு. குருவும் புதனும் இருக்கு. செகண்ட் லார்டான பிப்த் லார்டம் அதோட முதல்ல இப்படி எடுத்துப்போமே. பிப்த் லார்டு வந்து செவன்த்ல வந்திருக்கு. 11th லார்டும் இங்க செவன்த்ல வந்திருக்கு. அதாவது காமா ட்ரெயின் அப்படின்னு சொல்லக்கூடியது. அவன் இந்த பையனுக்கு வெளிநாடு போய் படிக்கணுமா இருந்தது. வெளிநாடு படிக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப அழகா பிளெஸிங்ஸ் இருந்தது. அதே மாதிரி இங்க வந்து பார்த்தேன்னாக்க நீங்க லக்னமே உங்களுக்கு மிதுன லக்னமா இருந்து ஏத்தாப்புல குரு மூல திருக்கோண ஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு சந்திரனோட கஜகேசரி யோகத்தை கொடுத்துருக்கு. அப்புறம் 6th லார்டான வந்து செவ்வாய் வந்து 8th போய் விபரீத ராஜயோகம் கொடுத்துருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா லக்ன நாடு வந்து 11ஆம் இடத்துக்கு போய் எக்ஸால்டேட்டட் சூரியனோட சேர்ந்துருக்கு. ஓகே, அதாவது தேர்ட் லார்ட் வந்து இங்க காமாட்டன் எப்படியா இருக்கு பாருங்க, ஹெவியா சூரியன் எக்ஸால்டேஷன், குரு சொந்த வீடு, அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு இதுல இருந்ததுனால உங்களுக்கு இந்த பையன் கண்டிப்பா வெளிநாடு போக முடிஞ்சது. அதுக்கு அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா டீடென் சார்ட்ல இங்க பாத்தீங்கன்னாக்க லக்னத்தை வந்து குரு, இங்கேயும் லக்னத்தை குரு பாக்குறது, இங்கேயும் லக்னத்தை குரு பாக்குறது. சந்திரனுக்கு கேந்திரத்துல குரு உட்கார்ந்துட்டு இருக்கு. புதனும் செவ்வாயும் தன்னுடைய மூலத்திற்கோண ஸ்தானத்தை எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப அப்போ நம்ம எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்குன்னா புதன் இங்க இருக்க மாதிரி இருந்ததுன்னா திருப்பியும் அகைன் குருவும் புதனும் கொண்டு பாத்துக்கிற மாதிரி. சோ அதனால இது வந்து ரொம்ப இந்த ஜாதகம் அருமையா இருக்கிறதுனால இந்த இவர் வந்து இந்த ஜாதகத்துக்கு உரிமையாளர் நன்னா படிச்சு
வெளிநாடு போய் நல்ல பேர் புகழ்லாம் வாங்கி ரொம்ப அருமையா செட்டில் ஆயிட்டாரு. ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து ஜாதகத்தை பார்க்கணும். நம்ம வந்து எப்போ ஒரு ஒரு ஜாதகம் வந்ததுன்னா அந்த ஜாதகத்தை எப்படியெல்லாம் எந்தெந்த ஆங்கிள்லாம் நம்ம பார்க்கணும், எப்படி எடுத்துக்கணும், எந்த எந்த பிளானட்க்கு எந்த எந்த கொயரிக்கு எந்த பிளானட் நமக்கு முக்கியமா வேணும். இப்ப படிப்புனாலே உங்களுக்கு ஜூபிட்டரும் மெர்க்குரியும் தேவை, புதனும் தேவை. அந்த மாதிரி ஏன்னா டெக்னிக்கல் படிக்க போறானா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சுக்கிரன் தான் வேணும். இல்ல இது வேற மாதிரி அக்கௌண்ட்ஸ் மேத்ஸ் எல்லாம் படிக்க போறோம்னா ஜூபிட்டர் அது மாதிரி வேணும், தேவகுரு இல்லையா. அதனால உங்களுக்கு இது மாதிரி எல்லாம் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு நம்ம அதுக்கப்புறம் தான் ப்ரெடிக்ஷன் கொடுக்க முடியும். இது மாதிரி நல்ல நல்ல பிளானட் எல்லாம் இருக்கும்போது நம்மளால சொல்ல முடியும், ஆமா இவர் வந்து இந்த பையன் நல்ல டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணுவாரு, நல்ல என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறாரோ அந்த இடத்துல எக்ஸல் ஆவாருன்னு. அதே இடத்துல எல்லா இடத்துலயும் கேது ராகு இதெல்லாம் போய் மெலிஃபிக் நட்சத்திரத்துல போய் உட்காந்துட்டு இருந்ததுனாக்க அவங்க வந்து என்னதான் என் பிள்ளை டாக்டர் ஆவானா, என் பிள்ளை இதுவானா அதுவானா, அங்க ஒண்ணுமே இல்ல, அந்த இடத்துல ஜீரோ இருக்கு, டப்பா காலியா இருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால ஐடென்டிஃபை இது மாதிரி பண்ணும்போது பார்த்து பண்ண முடியும். ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிறது. அடுத்தது உங்களுக்கு ஏதாவது ஜாதகம் படிக்கணும்னா எந்த ஒரு நுணுக்கமான விஷயம் உங்களுக்கு படிக்கணும்னு தோன்றதோ அது நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ போடுவேன். ஓகே, நீங்க எத்தனைக்கு தான் சப்ஸ்கிரைப் பண்றீங்களோ அத்தனைக்கு தான் எனக்கு வந்து ஒரு பூஸ்டிங்கா இருக்கும். நீங்க வெறும் நான் ஃபோன் பண்ணி நான் உங்களோட ஃபாலோவர் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறத பதிலா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணினாலோ இல்லை லைக் போட்டாலோ அதுலதான் எங்களுக்கு இன்னும் ஒருத்தர் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது அதுக்கு ஒரு இதுவே உங்க பைசா கேட்கல, வெறும் லைக்கும் சப்ஸ்கிரைப் தானே கேட்கறோம். அது வந்து போட்டீங்கன்னாக்க எங்களுக்கு இன்னும் உற்சாகமா இருக்கும். அவ்வளவுதான். அடுத்த பதிவுல திருப்பியும் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.